ஹாய் ஆல். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய அப்டேட் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னையோட நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து 10 நாள் அட்மிட் ஆயாச்சு. ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் மனசளவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கூட இருக்க ஃபேமிலி சப்போர்ட்டால் மட்டும்தான் இது வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து 3 days முன்னாடி போயிருந்தோம். போயிட்டு வந்ததில் எம்ஆர்ஐ எதுக்கு எடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எம்ஆர்ஐ வந்து தலைக்கு எடுக்க சொல்லியிருந்தாங்க, ஏதோ பிரெயின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஆக்சுவலி என்னால் ஃபோனை பார்த்து பேச முடியல, அதனால தான் நான் அங்கங்கன்னு பார்த்து பேசுகிறேன். பாப்பா வந்து நல்லா இருக்காங்க. பாப்பாவோட ஹெல்த் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்கிட்டையும் என்னால் பேச முடியல, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் இப்போ கண்ணாடி கூட போட முடியல, ஏன்னா விஷன் எல்லாமே கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. என்னால் எதையுமே பார்த்து கூட என்னால் பேச முடியல, பிரைட் லைட்டை பார்க்க முடியல. சரி, எல்லாத்துலேருந்து மீண்டு வரணும், அது மட்டும்தான் இருக்குது. எப்போது நம்மளோட பழைய லைஃப், ரொட்டீன் லைஃப் வருவோம் அப்படின்றதுல மட்டும்தான் மைண்ட் இருக்குது. சீக்கிரமாக வரணும், அது மட்டும்தான். ப்ளஸ் நம்ம 3 நாள் ஆகிடுச்சு. இந்த எம்ஆர்ஐ எடுத்து 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளில் வந்து நம்மளுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே ஹெவி டோசேஜ். ஸோ இப்போ வந்து இந்த 3 நாளில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னால், நம்மளால் இப்போது கழுத்தை லைட்டாக திருப்ப முடியுது. இந்த ஹெட்டேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 சைடு யாரோ சுற்றியால் அடிக்கிற மாதிரி, அந்த வலியை டோல்ரேட்டே பண்ண முடியாத மாதிரி லிட்ரலி ரொம்ப டவுன் ஆகி அழுத நாட்கள். இது வரைக்கும் லைஃப்பில் இப்படி ஒரு வலி அனுபவிக்க முடியாத, லேபர் பெயினெல்லாம் விட இது வந்து எனக்கு ரொம்ப டாமினண்ட்டாக தெரிஞ்ச நாட்களாக இருந்தது. நான் துருவனுக்கு நான் அவஸ்தைப்பட்டது வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தா இது சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ கூட என்னால் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணுன்றதுனால தான் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கூட ட்ரிப்பு தான் போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிறீங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். நான் மோஸ்ட்லி எல்லா அப்டேட்டும் உடனே கொடுக்குற ஆள். பட் என்னால் இப்போ வீடியோ கூட போட முடியல, யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியலன்னொன்னே அதை நீங்களே புரிஞ்சுருந்துருப்பீங்க நான் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கேன் அப்படின்னு. நான் இப்போ ஒரு சக்ஸஸாக நான் நினைக்கிறது என்னென்னா, டாக்டர் எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நியூராலஜி, நீ என் பொண்ணு மாதிரிமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே உன்னை வந்து எழுந்து எப்படியாவது உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த 3 நாளில் உன்னை எழுப்பி உட்கார வைக்கிறேன்னாரு. இந்த 10 நாள் கழித்து நான் இப்போ தான் ஒரு பொட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நானே குங்குமம் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு, என்ன சொல்கிறது, நான் வந்து ஓகே, நான் வந்து சரியாயிடுவேன்னு ஒரு ஹோப் எனக்கு கிடச்சிது. நான் நல்லாயிடுவேன்னு என் மனசில் தோணுச்சு அப்படின்னா அது உண்மையிலே இன்றைக்கி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று தான் என்னை எழுந்து உட்கார வைக்கிறாங்க. என்னால் எழுந்து உட்காரணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மனசில் தோணிகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து எவ்வளோ பேர் பெட் ரிட்டனாக இருப்பாங்க, அவங்க மனசில் எவ்வளோ வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும் அப்படின்றது நம்ம அந்த நிலைமையில் இருக்கும்போது தான் தெரியும். அது லிட்ரலி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் சிசேரியனில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது இந்த பேபி அப்போது எனக்கு ரொம்ப காட் வந்து நிரூபிச்சிருக்காரு. எல்லாருக்கும் அது நடக்காது. சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு இந்த மாதிரி நடக்கும். அது நமக்கு இந்த டைம் நடந்திருக்கு. சரி, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் பாடியை எப்படி வந்து மறுபடியும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு பழையபடி நம்ம உடம்ப கொண்டு வர்றதுன்றது பெரிய விஷயம்.
எழுந்து இப்போ நம்ம நடக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணும், 2 குழந்தைங்கள பார்க்கணும். அது மேஜரான ரோல் இருக்குது, மதர் ரோல் இருக்குது. அது எல்லாமே ஒழுங்காக பார்க்கணும். நம்ம இந்த 3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறம் என்ன ப்ராக்ரஸில் இப்போது வந்து நம்மளுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, பாடி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூராலஜி டாக்டர் வந்துட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே நான் அப்டேட் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு நான் இன்னொரு கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for watching this video. Thank you guys. Bye bye.